stainless in a sea of the dying and shameless. A sea of the aimless. I don't wanna be one of the nameless. I'ma wake up with the mindset that one day I'm gonna make it. And I don't think I'll be fine if I don't break my limitations. Don't try to stop me, I exist to write my own story. I'll make a decision if I want some peace or if I want the glory. Yeah, don't want a life that is complacent or possibly boring. I just want a life that is worth every day exploring. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 yeah. This is a statement to appreciate all that is vacant. It's just for the taking. If you make up your mind, you can take it. I'm never complacent. I would work in a mansion or basement. Yeah, there's no replacement for persistence. It's a patience. Yeah, in this life, I wanna be soaring, to feel sun inside when it's pouring. And I'll fight till anxiety is foreign. I'm so sick of my mind's extortion. My whole life I just wanted someone who would notice me. My whole life I just wanted to be somebody to be. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, I just wanna be great. Yeah, 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 yeah. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு androidmonster. என் பேர் மணி. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் பிராண்ட்லேருந்து நம்ம ஒரு வண்டி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நான் 2022 மாடல் வண்டி வாங்கியிருந்தேன். அது பையிங் வீடியோ போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்து ரிவ்யூ ஃபுல்லாக பண்ணல. கிட்டத்தட்ட வண்டி வாங்கி 8 months மேலே ஆகுது. இப்போது இந்த வண்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஷோரூமில் ஒரு வண்டி இருந்துச்சு. இப்போது இதை ரிவ்யூ பண்ணும்போது டோட்டலாக 2 வண்டி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இந்த வீடியோ நம்ம எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இந்த வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாமே நம்ம ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டிருப்போம். அதுக்காக கமெண்ட்டில் போய் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஏரியா தான். அதாவது ஒரு சந்து மாதிரி இருக்க ரோடு, ஒரு மெயின் ரோடு கிடையாது. அந்த வீடியோ ஃபுல்லாமே ஒரு 5-6 வண்டி தான் கிராஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ ஃபுல்லாமே. அதனால் ஹெல்மெட் போடணுங்கிற அவசியம் இல்லை. நம்மகிட்ட ஒன்றும் பெருசாக பேர் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் இல்லை. இப்போ பேசிக்ஸ் ஹெல்மெட் தான் இருந்துச்சு. அதனால் யூஸ் பண்ணல, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று என்னென்னா, படித்து எக்ஸாம் எழுதுறதுக்கும் படிக்காமல் எக்ஸாம் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? இந்த வீடியோ அப்படி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பேசிக்ஸாக அந்த கேமரா யூஸ் பண்ணுற நாலேஜ் இல்லை. ஒரு கேமரா ஒன்று ரெண்டுக்கு வாங்கி புதுசாக ட்ரை பண்ணலாமே சொல்லி எடுத்தான் அவன் ஒருத்தன் எடுத்தான். நிறைய கொஞ்சம் ஃபோக்கஸ் மிஸ்ஸிங்கே, கொஞ்சம் மிஸ்டேக்ஸாக இருக்கும், கண்டுக்காதீங்க. அப்புறம் வழக்கம் போல் மைக்கும் கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நம்மகிட்ட பைக் மாடலுக்கு ஒரு புது மாடல் ஒன்று வந்துருக்கு. சரிங்க, அதை பற்றி ஒரு வீடியோ மாதிரி போடுறீங்களா? போடலாம். என்ன பைக்குனா? இந்த ரைடர்லேயே ஸ்மார்ட்டஸ்ட் கேட்டில் ஃபுல் டிஜிட்டலும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓ, பார்க்கலாங்களா? பார்க்கலாம். ஆக்சுவலாக ஒரு வண்டி வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வண்டி சம்மந்தமான மேஜர் டவுட்டு நிறையா இருக்கும். இப்போ ஒரு வண்டி ஷோரூமில் வாங்குறோம் அப்படின்னா என்ன வண்டி வாங்கலாம், என்ன பர்பஸ் வாங்கலாம், ஸ்கூட்டியா பைக்கா, எந்த மாதிரி வண்டி வாங்கலாம், என்ன சிசியில் வாங்கலாம், இல்லை லோன் அப்ளை, இந்த மாதிரி சில மேஜர் நிறைய டவுட்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச டவுட்ஸை நான் கேட்டிருக்கேன். அதை நானே சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம தலைவர்கிட்ட கேட்போம்.
இந்த வண்டி தாங்களா? இதான் வெஹிக்கிள். பழைய 2022 மாடல் தான் நம்ம வாங்கியிருந்தோம், போன டைம் வாங்கினோம். ஆமாம், போன டைம் வாங்கி. இது 23 மாடலுங்களா? 3 மாடலில் ஃபுல் டிஜிட்டல். ஓ, டிஜிட்டல். ஃபுல் டிஜிட்டல். இல்லை என்ன அப்டேட்? அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓ, அதில் அந்த மாதிரி இந்த ஒரு இதுவுமே ஆப்ஷன் வராது. ஆமாம். இதில் வந்து நீங்கள் மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷன் டிவிஎஸ் கனெக்ட் ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அதில் சேஸ் நம்பர் ஃபுல்லாக அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் கனெக்ட் ஆகிடும். இந்த வண்டியோட கனெக்ட் ஆகிடும் சேஸ் நம்பர் அடிச்சா? ஆமாம். இது என்ன ஸ்பெசிஃபிகேஷனா நீங்கள் கால் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொபைல் யாரும் கால் பண்ணாங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கங்க. சேவ் பண்ண நேம் வரும், அன்னோன் நம்பர் தான் நம்பர் டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. ஓகே. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும் உங்களுக்கு. ப்ளஸ் காலர் ஐடி லொக்கேஷன், லாஸ்ட் கால் லொக்கேஷன், இந்த மாதிரி டீடைல்ஸ் ஃபுல்லாமே பார்த்துக்கலாம். நேவிகேஷன் பார்த்துக்கலாம் உங்களுக்கு. ஓகே. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபுல் டிஜிட்டல் தான் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. எக்கோ மோடு, பவர் மோடு, அந்த மோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே டிஸ்பிளே செட்டப்பும் உங்களுக்கு பார்க்க மாறி உங்களுக்கு டிஸ்பிளே செட்டப்பும் பவர் மோடு தகுந்த மாதிரி மாறும் உங்களுக்கு. ப்ளஸ் பவரும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ நம்ம 22 மாடலுக்கும் இதுக்கும் பவர் வைஸ் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பவர் எல்லாமே சேம் தான் உங்களுக்கு. பவர், ஹைட், வெயிட் எல்லாமே ஒன்று தான் உங்களுக்கு. இந்த ஸ்மார்ட் ஸ்கேன் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்காங்க. இது மட்டும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. ஆமாம். மற்றபடி ஹைட், வெயிட், டிஸ்க், பேக், சஸ்பென்ஷன் பொறுத்தவரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சேம் அதே தான். ஓகே. இந்த ஸ்மார்ட் ஸ்கேன் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ ப்ரைஸ் வேரியன்ட் எவ்வளோ வருது இது? இது எப்படியுமே உங்களுக்கு 1,29,000 வரும். அது 150 பண்ணோம், 118 அந்த ரேஞ்சுக்கும் போயிட்டு இருக்கு. ஓ, இது அது இப்போ 118 வரும், இது 129,000 வரும். ஆண்ட்ராய்டுலாம் சேர்த்து ஆண்ட்ராய்டு சேர்த்து 130 வருது, அது 120 சம்திங் வருது. அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2022 மாடல் நான் பை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஷோரூமில் வந்து பை பண்ணியிருந்தாங்க. அவங்களாம் ஃபேஸ் பண்ண பெரிய ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா சென்சார் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்ன சைட்ஸ் கட் ஆஃப் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த சென்சார் கம்ப்ளைண்ட்டு எப்படி வருது, இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கிட்ட கொஸ்டின் கேட்போம். தரமான ஒரு அறிவுரையோட பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ பழசு 22 மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வண்டி கம்ப்ளைண்ட் இல்லை, நிறைய பேர் வந்து சென்சார் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க. அது வந்து இப்போ எப்படி நெவர் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு ஏதாவது நெவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம யூசேஜை பொறுத்தாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அடிஷ்னலாக அந்த ஒயரிங், ஹாரன், அந்த எல்இடி லேம்ப் இதெல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இது எதுவுமே நீங்கள் ஆக்சுவலாக எதுவுமே நீங்கள் ஃபிட் பண்ண தேவை. ஏன்னா ஒயரிங் தான் மேக்ஸிமம் சென்சார் டைப்னால ஒயரிங் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் நம்ம அடிஷ்னலாக ஹாரன் இதெல்லாம் செட் பண்ணும்போது டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் எந்த ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணக்கூடாது, எதுவுமே நீங்கள் பண்ண தேவை. ஒயரிங் எதுவுமே பண்ண தேவை. ஹாரனாக இருக்குது உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம அடிஷ்னலாக ஹாரன் இதெல்லாம் செட் பண்ணும்போது இந்த ஒயரிங்கிற ப்ராப்ளம் வரனால டோட்டலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே இது நல்லா தான் இருக்கும். ஓகே. இப்போது இது வந்து சர்வீஸ் காஸ்ட்டில் இப்போ எந்த மாதிரி ஆவரேஜ்? சர்வீஸ் வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் எப்படி என்ன ஃப்ரீ? 3 தான் உங்களுக்கு ஆயில் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். லேபர் காஸ்ட்டு வாட்டர் ஃப்ரீயாகும். 700 அந்த ரேஞ்ச் வரும். ஆயில் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது 3 ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும். 3மே உங்களுக்கு 1 இயரில் இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஸ்பிட்டவாக கொடுத்துருவாங்க. பர்டிகுலர் கிலோமீட்டராக கொடுத்துருவாங்க, மந்த் வைஸாக கொடுத்துருவாங்க. இதில் எது ஃபஸ்ட் ஆகுதோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. இப்போ இன்சூரன்ஸ் டைப்பில் எப்படி இருக்குது, எப்படி போடுது? இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. அதில் 1 இயர் வந்து ஃபுல் இன்சூரன்ஸ் வரும், 4 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி வரும் உங்களுக்கு. 1 இயர் வந்து ஃபுல் கவரேஜ் ஆகிடும். அதாவது நம்மளுக்கும் வண்டிக்கும் நமக்கு ப்ளஸ் ஆப்போசிட் வரும் கவர் ஆகிடும் உங்களுக்கு. பேலன்ஸ் 4 இயர்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி. அப்போ வந்து 5 இயர்ஸ் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும். நமக்கு கிளைம் ஆப்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம இயர்லி 1 டைம் ரெனியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் இன்சூரன்ஸ் அந்த 1 இயர் மட்டும் கவர் ஆகும். ஆப்போசிட் 4 இயர்ஸ் தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் வரும். இப்போது இந்த ஸ்மார்ட் கனெக்ட் இந்த வண்டி நான் புக் பண்ணால் எனக்கு எவ்வளோ டியூரேஷன் கிடைக்கும்? இவன் லிமிட்டட் எடுத்துக்கலாம். வெஹிக்கிள் அவைலபிள் இருக்கு. கலர் ஆப்ஷன் பிளாக்னா லிமிட்டட் எடுத்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போனால் மட்டும் தான் உங்களுக்கு 2 days ஆகும். ஃபினான்ஸ் பண்ணி தரீங்களா? ஃபினான்ஸ் பண்ணி. இப்போ அது எப்படி பண்ணுவீங்க, என்ன இன்சி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்? இனிஷியல்லாம் உங்களுக்கு டிவிஎஸ் கிரெடிட் இருக்கு, ஐடிஎஃப்சி இருக்கு உங்களுக்கு. மினிமம் வந்து டிவிஎஸ்ல வந்து ஒரு 20,000 அந்த மாதிரி பே பண்ணி எடுத்துக்கலாம். அது நார்மலாக இருக்கும் உங்களுக்கு. 12.5 அந்த ரேஞ்சில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதோட இன்ட்ரெஸ்ட் கம்மியான ஆப்ஷன் இருந்தால் நம்ம ஐடிஎஃப்சியில் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு 45 அந்த மாதிரி கட்டிங்க அப்படின்னா 8.5ல போட்டு பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். 70 பைசால பண்ணிக்கலாம். ப்ளஸ் கார்டு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் வந்துடும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். 24 மந்த் போட்டிங்க அப்படின்னா கார்டு உங்களுக்கு ஃபுல் கேஷ் கொடுத்துவாங்கன்னா இந்த மாதிரி கார்டு ஒர்க் வருது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மாதமே கொடுத்துருவாங்க. நீங்கள் பின்னாடி நீங்கள் என்ஓசி வாங்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே வராது. ஓ, நீங்கள் டியூ முடிக்கும் போது என்ஓசி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆசை இப்போ நம்ம ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம பிரான்ச்சில். அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதிலே போட்டு பண்ணிக்கலாம். 24 மந்த் போட்டாலுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மாதம் உங்களுக்கு வந்து கார்டு ஒரிஜினலே கொடுத்துருவாங்க. ஓகே. ஐடிஎஃப்சி பேங்க்ல ஒரு ஆஃபர் தான் நம்ம கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதிலே போட்டு பண்ணிக்கலாம். இப்போ இன்ட்ரெஸ்ட் இப்படி மற்ற பேங்கோட ஆவரேஜாக இருக்குமா, இல்லை ஈக்குவல் தான்? கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வெளியே போய் கேட்டாலுமே உங்களுக்கு 10.5 அந்த மாதிரி போடுவாங்க. நம்ம 8.5 ரொம்ப கம்மி. உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இயர்லி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு
8,000 9,000 அந்த மாதிரி தான் வரும். வேறு சைடு போனீங்க அப்படின்னா 12,000 அந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு போட்டுருவாங்க. இது கம்மியாக தான் வரும். இதுமாதிரி நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் வரும். இப்போ சாரி அசல் பிரின்சிபல் அமௌண்ட் மட்டும் கட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த மாதிரி கட்டிட்டு போய் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நான் இன்சியல் பேமெண்ட் கட்டினா வண்டி எப்போ எடுத்துக்கலாம்? சாரி, அதாவது நான் ஃபுல் பேமெண்ட் கட்டினா வண்டி எப்போ எடுத்துக்கலாம்? ஃபுல் பேமெண்ட்னா இமீடியட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்பாட்லேயே எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணால் வீக்டேஸ் வந்து மண்டே பே பண்ணால் டியூஸ்டே ஈவினிங் ஆர்டிஎம் முடிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஒரு டியூ போட்டு பேமெண்ட் ஃபினான்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2 days ஆகும். 2 days. இப்போ கலர் ஆப்ஷன் பொறுத்து நான் டைம் டியூரேஷன் ஜாஸ்தி ஆகும். ஆமாம், ஸ்மார்ட் கனெக்ட்னாலே நீங்கள் புக் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படி? ஆமாம், பிளாக் கலர் அவைலபிள் இருக்குது. மற்றபடி நீங்கள் வேறு கலர்ஸ் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் புக் பண்ணி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ டைம்? மேக்ஸிமம் ஒரு 1 week 10 days வந்துடும். இல்லை அதுக்குள்ளே வந்தால் கூட நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நமக்கு பில்லானாலுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இந்த மாதிரி கலர் பில்லாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அன்னோட நம்பர் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இப்போது இந்த ஷோரூமுடைய லொக்கேஷன் அதெல்லாம் வந்து நம்ம ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சரவணம்பட்டி SRKல இருக்குது. இப்போ ஆப்போசிட் இருக்குது, மெயின் பிரான்ச் தான். சொல்லுங்கள், பெஸ்ட்டாகவும் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஃபினான்ஸ் போனீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக ஆப்ஷன் நிறைய இருக்குது. எல்லாமே சர்வீஸ் ஃபியூச்சர் வர பேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்ட் நல்லாயிருக்கும். உங்கள் பேர் ப்ரோ? என்னோட நேம் சஞ்சய். நன்றி ப்ரோ, தேங்க்ஸ். ஓகே எஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 2022 மாடலுக்கும் 2023 மாடலுக்கும் ஒரு பெரிய மேஜர் அப்டேட் ஒன்றும் இல்லை. டிஎஃப்டி டிஸ்பிளே மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க 23 மாடலில். அதனால் வந்து நம்ம 22 மாடலை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஏன்னா அந்த வண்டி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வேறு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சேமாக தான் உங்களுக்கு டோட்டல் இன்ஜின் ஹைட் வெயிட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நம்ம 22 மாடலை பேஸ் பண்ணி நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? ஓகே எஸ், இந்த வண்டியோட ஓவரால் ஸ்பெக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது இன்ஜின் டைப் என்ன அப்படின்னா ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதோட வந்து போர் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 53 mm, ஸ்ட்ரோக் வந்து 55 mm. ஒரு நம்பர் ஆஃப் வால்வ் லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வால்வ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். ஓகேங்களா? மேக்ஸிமம் பவர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அது 7500 RPM இருக்குது. மேக்ஸிமம் நியூட்டன் மீட்டர் டார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 11.2, அதாவது 6000 RPM ஆக இருக்கிறது. நம்பர் ஆஃப் கியர்ஸ் எவ்வளோ அப்படின்னா இது ஒரு 5 கியர் இருக்கக்கூடிய ஒரு வண்டி. ஓகேங்களா? அப்படிக்கா நம்ம முன்னாடி தாவி அப்படியே சஸ்பென்ஷன் போயிட்டோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி ரியரில் வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டுமே இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர்ஸ் ஒன்றும் ரெண்டுமே இங்கே டியூப்லெஸ் தான், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஸ் அப்படிங்கிற பார்க்கையில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ஒன்று ட்ரம்லேயும் வருது, ஒன்று டிஸ்க்லேயும் வருது. இது வந்து 240 mm டிஸ்க் நம்ம வண்டி. அடுத்து ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள் ட்ரம்மு தான். இதுதான் இங்கே பிரச்சனை. ஓகே, அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்இடி, அதாவது ஹெட்லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். டெய்ல் லேம்ப் எல்இடி கொடுத்துருக்காங்க. பட் நாட் இண்டிகேட்டர் எல்இடி. என்னடா பண்ணியிருக்கீங்க? ஓகே எஸ், 125cc செக்மெண்ட்டுங்கிறது ஒரு கொலாடிஷன் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து TVS Rider 125 இருக்குது, KTMல Duke 125 இருக்குது, Honda SP 125 இருக்குது, Pulsar NS 125 இருக்குது. இந்த மாதிரி பிராண்டு அடிச்சு நவுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட்டில் நம்ம வந்து இந்த ஒரு பெஸ்ட்டான பைக்கை சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். ஏன் மற்ற வண்டியெலாம் விட்டுட்டு நான் இந்த ரைடரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் அந்த வண்டி வாங்கும்போது ஒரு வீடியோ போட்டேன், அதிலே ஒரு சில காரணங்களை சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னும் சில யூனிக்கான விஷயங்கள், யூனிக்கான அப்டேட்ஸ் வந்து எனக்கு இந்த வண்டியில் குறிப்பாக பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான ஏன்னா நான் ரிவ்யூ பார்த்து அந்த வண்டியை வாங்கினேன். ஓகேங்களா? அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆலாக மற்ற 125cc செக்மெண்ட்டில் விட எனக்கு இந்த வண்டியில் லுக் அண்ட் டிசைன் அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் பஜாஜ் பல்ஸ் இந்த இடத்துல கொண்டு வரலாம், வரேன் அதுக்கப்புறம் வரேன். ஓகேங்களா? இந்த வண்டியோட லுக் அண்ட் டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்ட்டு, இந்த வண்டியில் அடுத்து கம்ஃபர்ட்டு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன் இங்கே பல்சர் வேணாம் அப்படின்னு சொன்னால், இங்கே அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பைக்குக்கு வந்து லென்த்தி சீட் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்டி பைக்குக்கு டபுள் சீட் கொடுப்பாங்க, ஸ்பிளிட் சீட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதை வந்து பல்சர்லேயும் கொடுத்துருந்தாங்க, டிவிஎஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம 125cc செக்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கொடுத்துருந்தாங்க. இங்கே பிரச்சனை என்னென்னா வந்து நீங்கள் ரைடரில் பில்லியனுக்கு என்ன கம்ஃபர்ட் இருக்கோ சேம் கம்ஃபர்ட் ரைடருக்கு இருக்கும், ரைடருக்கு என்ன இருக்கோ அதே சேம் பில்லியனுக்கு இருக்கும். ஆனால் கம்ஃபர்ட்டில் கவுத்து விட்டு நம்மளால் பல்சர். அதனால தான் நான் அந்த வண்டி லுக் அண்ட் டிசைன் நல்லா இருந்திருந்தாலுமே மேபி நான் ரைடர் சூஸ் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மட்டுமே ஓட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் சொல்கிறது ஓகே, நம்ம ஃபேமிலியில் கூட்டிகிட்டு போகும்போது கம்ஃபர்ட் கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரைஸு தான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த வண்டி வாங்கினது வந்து 1,15,000 நான் இந்த வண்டி வாங்கியிருந்தேன். ஓகேங்களா? ஆனால் பல்சர் 1,20,000 சேம் 5,000 தான் டிஃப்ரென்ஸு. என்னால் அது வாங்க முடியல. ஓகேங்களா? எனக்கு அந்த அளவுக்கு பேமெண்ட் கிடையாது. அப்போது மற்ற வண்டி எல்லாத்தையும் காட்டிலும் இது மிகவும் விலை கம்மியாக இருந்த அதுவும் ஒரு ரீசன். ஓகேங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஎஃப்டி டிஸ்பிளே ஓகேங்களா. எல்லா வண்டியிலுமே டிஜிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள் மற்ற வண்டியில் எல்லாத்துலேயுமே அனலாகவும் இருக்கும் டிஜிட்டலும் இருக்கும். ஏன்னா ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு அனலாக காட்டுவாங்க, இல்லை அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இருக்கலாம் மேபி. சரி, நம்ம வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் நார்மலாக ஒரு வண்டியில் என்ன தருவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைடு ஸ்டன் கட் ஆஃபு, அடுத்து வந்து இந்த ஓடோமீட்ரு, அப்புறம் இந்த ஹெட்லைட்டு, இண்டிகேட்ரு, இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு டிஜிட்டலில் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம வண்டியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கியர் ஷிஃப்டிங் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வண்டி அந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் டெஸ்ட்டில் டைம் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட் இண்டிகேட்டர், உங்களுக்கு வந்து ஹெல்மெட் இண்டிகேட்டர் அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் வந்து இண்டிமேட் ஆகிட்டே இருக்கும், அது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில யூனிக்கான விஷயங்கள் இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட பில்ட் குவாலிட்டி பாருங்கள், ஆல் ஆஃப் பிளாஸ்டிக்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே ஃபைபர் தான். வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. தயவுசெய்து யாரும் ஃபுல் டேங்க் அடிக்காதீங்க, சிம்பிள் அட்வைஸ் ஓகேங்களா. நல்ல ஃபைபர் தான், குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஏன்னா நம்ம வான ரேட்டுக்கு அவ்வளோதான் தருவாங்க. ஓகே, இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 5 அடி இருக்கிறவங்களுக்கு அருமையான வண்டி, 6 அடி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அனிசியான வண்டி. ஏன்னா டோட்டல் ஹைட்டே 1028 தான் இருக்குது mm ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த வண்டி வந்து வெயிட் வந்து ரொம்பவே கம்மி, 130 kg தான் வருது ஓவரால் வெயிட்டு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரிங்களா. அந்த வண்டி வாங்கினதுக்கப்புறம் ஏன்டா அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நான் ஃபீல் பண்ணுற மாதிரி இல்லை ஓகேங்களா. மற்ற 125cc செக்மெண்ட்டெல்லாம் திணற அந்த கண்டிஷனில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 RPMல வண்டி நீங்கள் ரேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கண்டினியூவாக போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு மேலே நீங்கள் த்ராட்டரில் ரேஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு திக்கி திணறாமல், ஏதாவது ஸ்டெடியாக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் வந்து மற்ற 125cc இங்கெல்லாம் திணற நேரத்தில் ரைடர் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணுது. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, இது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம குறை சொல்ல முடியாது. ரைடருடைய இவ்வளோ பெரிய சக்ஸஸுக்கு காரணமே அவங்களுடைய R&D தான். என்ன தேவைன்னு சொல்லி இறங்கி வேலை செஞ்சுருக்காங்க டிவிஎஸில். இதுக்கு அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து என்டார்க்கு தான், டிவிஎஸோட என்டார்க்கு ஸ்கூட்டி செக்மெண்ட்லேயே ஒரு பெரிய கலக்கிட்டாங்க. அவனுடைய அண்ணன் தான் டிவிஎஸ் ரைடர் 125cc ஓகேங்களா. இதை சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா 125cc ஒரு கம்ப்யூட்டர் பைக்குக்கு ஸ்போர்ட்டி ட்ரெஸ்ஸை போட்டு ரேஸு கூட்டு வந்து எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது நம்ம ரைடர் 125cc. என்னடா டிவிஎஸ் பிராண்டை ஒரே போந்து தள்ளுற, காசு வாங்கிட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் கொஞ்சம் காசு வாங்கலை, வண்டி கொண்டா ஓசு வாங்கினேன், வீடியோ எடுத்து தரேன்னு சொல்லி இந்த வீடியோ எடுத்தது கூட என்னுடைய செலவு தான் ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் வந்து மிகப்பெரிய ஒரு யமகா ஃபேன், அதுக்காக டிவிஎஸ் பிராண்டை தப்பாக சொல்லணும் இல்லை. நான் இந்த வண்டி வாங்கி என்ன எனக்கு இருக்கோ, என்ன எனக்கு பிடிச்சிருக்கோ, என்ன எனக்கு தெரிஞ்சிருக்கோ அதை இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இதில் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா. என்னடா நீ சொல்கிற மாதிரி எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது அந்த வண்டியில், எந்த ஒரு குறையுமே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன குறைகள் இருக்குது, நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த வண்டியில் வந்து ஸ்ப்ரெட்டு நல்லாவே இருக்குது, பட் பிரைட்னஸ் ரொம்பவே கம்மி. இந்த பிரைட்னஸ் வச்சு ரைடு போகிறது நல்ல கான்ஃபிடென்ட்டாக நமக்கு தராது ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் என்னடா பஞ்சாயத்து நீங்கள் கேட்கலாம். பாருங்கள், ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு, பேக்கு ட்ரம்மு, என்ன ஹைப்ரிடு, ஒன்று டிஸ்க்குனா டிஸ்க்கு, ட்ரம்னா ட்ரம்மு அப்படி கொடுத்துருக்கலாம். என்ன ஹைப்ரிடு நமக்கு தெரியல ஓகேங்களா. மேபி ஃபியூச்சரில் மாற்றினான்னு பார்ப்போம் டிவிஎஸ். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது எனக்கு மட்டுமான்னு தெரில, மற்ற எந்த யூடியூபரும் இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணல ஓகேங்களா. எந்த சேனலும் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு. என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த பேக் வீலோடைய பிரேக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷரில் 30%, 100%, 30% ப்ரெஷர் எங்கே ஃப்ரண்ட் வீலுக்கு போகும். அதாவது ஃப்ரண்ட் லிவர் பிரேக்கு அட்ஜஸ்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஓகேங்களா. அதுக்கு வந்து இது ஒரு நல்ல டெக்னிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வீல் ஸ்கிட் ஆகாமல் பார்க்குது அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இது ரிவர்ஸில் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்கும்போது பேக் வீல் அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி நீங்கள் அதை ரிவர்ஸில் பண்ணியிருக்கணும். இப்போ இதனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, பேக் வீல் யாராவது சடனாக ஃப்ரண்ட் பிரேக்கை பிடிக்காமே சடனாக அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டேர்ன் பண்ணியில் நம்ம அடிக்கும்போது ஸ்கிட்டாக வாய்ப்பு இருக்கா இல்லையா. ஏன்னா எல்லா நேரமும் ரோட்லேயே ஓட்ட போகிறோம், கொஞ்சம் திங்க் பண்ணி அவங்க ட்ரை பண்ணிக்கலாம். எனக்கு இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சுது. மற்றபடி ஓவராலாக வேறு ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியல. மேபி எனக்கு தெரியல, வேறு ஏதாவது இருந்தால் நீ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபைனலாக அந்த வீடியோ ரெண்டு பண்ணிட்டோம். வேறு என்ன வந்து சொன்னால் போடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.